இந்த பணி மேம்பாடு ப்ரொமோஷன் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 6-7 வருஷமா கொடுக்காம இருக்கிறது. ஏன்னா மாச சம்பளம்லாம் கிடைச்சிட்டு இருக்கோம். இப்போ தாமதப்படுத்துறதுதான் தாமதப்படுத்துறாங்க. விஜய் ஆட்சிக்கு வந்து அரசு ஊழியர் பிரச்சனையை தீர்த்துவாரு. அரசு ஊழியர் பிரச்சனையை எந்த விதத்திலும் பாஜக தீர்க்க முடியாது. இப்போ விஜயோட கணக்கெல்லாம் சார் ஒரே நல்ல உபாமா இருந்தா எடப்பாடி காலத்துல வந்து இந்த 60 வயசு ஆக்குனாங்கல்ல, அது ஒண்ணு கருணையெல்லாம் இல்ல. அதனால முடியல, பணம் இல்ல, நிதி இல்ல, 60,000 ரூபாய் திமுக பிடிக்கல குத்துறா போட்ட ஒரு 10% பேர் தான் சார் வந்து திமுக அல்லாத கட்சிகளுக்கு வாக்களிப்பாங்க. அரசியல், புலனாய்வு, சினிமா, ஆன்மீகம், இலக்கியம், மருத்துவம், வணிகம், மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்து மாதம் இருமுறை வெளியாகும் நம் அங்குசம் இதழ் உங்கள் இல்லம் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் 500 மட்டுமே. தொடர்பு எண் 9488822025. அங்குசம் செய்தி, மக்களுக்கான செய்தி. அங்குசம் பார்வையாளருக்கு வணக்கம். 2026 தேர்தல் கள நிலவரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். தற்போது நம்மிடையே பேராசிரியர் நெடுஞ்செழியன் சார் இருக்கிறாரு. வாங்க அவரோட பேசுவோம். சார் வணக்கங்க சார். அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ந்து அரசியல் கட்சிகளோட நிலவரங்களை நம்ம பேசிட்டோம். நம்ம அவங்க மக்கள் வந்து அவங்களுக்கு எப்படி வாக்களிச்சாங்க அப்படிங்கிறத வாக்குகள் அடிப்படையில் நம்ம பேசணும். நம்ம சர்வே இல்லை, இது கருத்து கணிப்பு கிடையாது, கருத்து திணிப்பும் கிடையாது அப்படின்னு நம்ம பேசியாச்சு. கள நிலவரம் சொல்லி இப்படிதான் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க, இந்த மைண்ட் செட்ல தான் மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து ஒவ்வொரு தொகுதியா பிரிச்சு பேசியாச்சு சார். இப்போ வந்து ஒரு 2-3 நாளா வந்து தொடர்ந்து வந்து அரசு ஊழியர்கள் வந்து ஒரு கடுமையான போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அரசாங்கத்துக்கும் அவங்களுக்கும் தொடர்ந்து ஏதோ ஒரு விதத்துல ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது. எங்களோட கோரிக்கை நிறைவேற்ற மாட்டேங்கிறாங்க, அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற பிரச்சனை போயிட்டு இருக்கு. அரசு ஊழியர்களோட ரோல் வந்து தேர்தலில் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து ஒரு முக்கியமான பணியா இருக்கு சார். அவங்க எந்த அடிப்படையில இதுக்கு முன்னாடி தேர்தலில் எப்படி அவங்க வாக்களிச்சிருக்காங்கிறத நம்மளோட வழக்கமான ஒரு வாக்குகள் அடிப்படையில் சொல்ல முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? நம்ம எதுவும் இல்ல, கடந்த தேர்தலில் எப்படி வாக்களித்தாங்கிற டேட்டா நம்மள்ட்ட இல்ல. இந்த தேர்தலில் 2019 2024 மக்களவை தேர்தலில் நடைபெற்றதுல வந்து ஒவ்வொரு சட்டமன்றத்திலையும் பணியாற்றிய அரசு அலுவலர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வாக்களித்த விவரங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. அதை ஒரு சாம்பிளா எடுத்து பார்க்கலாம். சாம்பிள்னா இது வந்து நீங்க மொத்தமா எவ்வளவு அரசு ஊழியர்கள் இருப்பாங்க? அரசு ஊழியர்கள் வந்து ஏறத்தாழ ஒரு 10 லட்சம் பேர் இருக்காங்க சார். அப்ப நம்ம 10 லட்சம் பேர்ல வந்து இந்த ஓட்டு வந்து எவ்வளவு ஓட்டு சார்? சராசரி ஒரு 2.5 லட்சம் ஓட்டு சார். 2.5 லட்சம் ஓட்டு. அப்ப இந்த எம்பி தேர்தலில் அவங்க எந்த மனநிலையோட வாக்கு செலுத்திருக்காங்கிறது நமக்கு தெரியும். சரிங்க சார், சொல்லுங்க சார். எப்படி இப்ப இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை முன்னாடி நம்ம பேசுவோம். சொல்லுங்க சார். இப்ப பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள், அரசு ஊழியர்களுக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது. இருந்தாலும் கூட வந்து அரசு ஊழியர்களுக்கு என்னென்ன இந்த டிரான்ஸ்ஃபர் பிரச்சனை, அப்புறம் வந்து ஆட்பற்றாக்குறை, ஆள் போடாம இருக்கிறது, குறிப்பா வருவாய்த்துறையில வந்து இரவு நேரங்கள் வரை வேலை செய்யறது, ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகிறது, இது மாதிரி அவங்களுக்கு தொடர்ந்து பணிகள் இருக்குது. அதையெல்லாம் அவங்க வந்து அப்புறம் அவங்களுக்கு வந்து டிஏடி எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சரிங்க சார். அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. ஆமா, கட் பண்ணல. என்னன்னா ஒரு காலத்துல வந்து பேசிக்ல பாதி வந்து டிராவலிங் அலவன்ஸா அந்த வெளியூர் பயணங்களுக்கு செல்லக்கூடிய அரசு அலுவலர்கள் வாங்கிக்குவாங்க. சரிங்க சார். இப்போ வந்து அப்ப பாத்தீங்கன்னா அடிப்படை சம்பளமே வந்து பாத்தீங்கன்னா 400 ரூபாய் 500 ரூபாய் இருக்கும், 1000 ரூபாய் இருக்கும், மேக்சிமம் 2000 ரூபாய் இருக்கும்னு வச்சுக்கோங்க. அந்த காலங்கள்ல கொடுத்தாங்க. இப்போ ஒரு அரசு ஊழியருக்கு குறைந்தபட்சமே வந்து 19,000 அல்லது 20,000 ரூபாய் அடிப்படை சம்பளம் இருக்குது. சரிங்க சார். அப்ப 10,000 டிஏ கொடுக்க முடியாது இல்ல, அதை கொஞ்சம் குறைக்கிறாங்க. சரிங்க சார். ஆனா அப்படி குறைக்கிற போது வந்து அவங்க பயணம் செய்யற ரயில் பயணமா இருந்தாலும் பேருந்து பயணமா இருந்தாலும் பாத்தீங்கன்னா விலை அதுல கூடி இருக்குது. சரிங்க சார். சரிங்க சார். அப்ப வந்து அதை கிளைம் பண்ண முடியுதா சார்? கிளைம் பண்ண முடியுது. கிளைம் பண்ணாலும் பாத்தீங்கன்னா முன்ன வந்து அவங்களுக்கு கிடைத்த ஒரு மிகுதியான ஊதியம் வந்து டிஎம் மூலம் கிடைச்சது இப்ப குறைஞ்சிருக்கு. அப்படியே இப்ப இதையெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து அங்கங்க கரெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்க சார். அதனால வந்து அரசு ஊழியர்களுக்கு அந்த ஒரு சின்ன சிக்கல்கள் இருக்குது. பணி மேம்பாடு, அதாவது ஒருத்தர் வந்து உதவி இயக்குனரா இருப்பாரு, அவர் இணை இயக்குனரா ஆகுறாரு, அப்புறம் இயக்குனரா மாறுவாங்க. எப்படி ஒரு ஸ்டெப் ப்ரொமோஷன். இப்ப அதெல்லாம் வந்து இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப டிலே பண்றாங்க, லேட் பண்றாங்க. ரொம்ப லேட் பண்றாங்க. அதுக்கு என்ன காரணமா இருக்கு சார்? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, ஒரு ஸ்கேல்ல இருந்து இன்னொரு ஸ்கேலுக்கு போகும்போது அவங்களுக்கு ஊதியம் கூட கிடைக்கும். ஊதியம் கூட கிடைக்கும் போது தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இதுல எவ்வளவு
ஊதியம் கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு பெருந்தொகையா இருக்கிற போது அதை நிறுத்தி வை. ஏன்னா மாச சம்பளம் எல்லாம் கிடைச்சிட்டு இருக்கோம். இப்ப தாமதப்படுத்திட்டு இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா பள்ளி கல்லூரி அரசு ஊழியர்களுக்கு இருக்கக்கூடிய பொதுவான பிரச்சனை என்னன்னா பழைய ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுடைய முதல் கோரிக்கை. சரிங்க சார். அடிப்படையான கோரிக்கை. இதுல என்னன்னு சொன்னா 1/1/2004 இருந்து யாரெல்லாம் அரசு பணிக்கு வர்றாங்களோ அவங்களுக்கு ஓய்வூதியம் இல்லை. சில மாற்றங்களை விட்டு பங்கெடுப்பு ஓய்வூதியம்னு சொல்றாங்க. அது ஒண்ணும் கிடையாது. அவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஓய்வூதியம் பிடிக்கக்கூடிய தொகை இருக்குல்ல, அந்த தொகையை பார்ட்டா கொடுப்பாங்க. அப்ப இது ஓய்வூதியம் கிடையாது. அவர்கிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கறது அப்படின்ற. அப்ப பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்தியாவுல ஏறத்தாழ 7 மாநிலங்கள்ல, இன்னும் சொல்லணும்னா பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களும் கூட பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல் செஞ்சிருக்காங்க. ஜார்க்கண்ட்ல பண்ணிருக்காங்க, தெலுங்கானாவில் பண்ணிருக்காங்க, அதே மாதிரி மகாராஷ்டிரால பண்ணிருக்காங்க, ஊபி பீகார்லாம் பண்றாங்க பெரிய மாநிலங்கள்ல. இப்போ அடிப்படையா ஒரு 7, அப்புறம் சின்ன மாநிலங்கள்ல ஒரு 2 மாநிலங்கள்ல பண்ணிருக்காங்க. அப்ப அங்கெல்லாம் வந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை வந்து அமல் செய்யும் போது இங்க ஏன் தமிழ்நாட்டுல பண்ண மாட்டீங்க நீங்க அப்படிங்கிற கோரிக்கை ஒரு கோரிக்கை இருக்குது. கடுமையாவே இருக்குது. இதுல என்னன்னு சொன்னா 2011 போட்டியிட்ட அதிமுக சார்பில் ஜெயலலிதா அறிவித்ததுன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த பழைய ஓய்வு திட்டத்தை அமல் செய்வோம். ஜெயலலிதாவே சொன்னாங்க. சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் 16ல வந்து மீண்டும் என்ன சொன்னாங்கன்னா நாங்க அதை அமல் செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, போன முறை ஏதோ உங்களுக்கு நிதி பிரச்சனை பண்ணல அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு 16 டிசம்பர்ல அவங்க இறந்து போயிடுறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் 17ல வந்து எடப்பாடி பழனிசாமி வர்றாரு. எடப்பாடி பழனிசாமி வந்து அவருக்கு ஒன்றும் புரியல, இதெல்லாம் என்னடா அது அப்படிங்கிற மாதிரி புரியாம இருந்துகிட்டு அவரு இருந்தாரு. அப்புறம் காலத்தை தள்ளிட்டாரு. அவரும் கேட்டபோது கொடுப்போம், அதுக்கு ஒரு குழு போடுவோம், அவருக்கு இந்த டீச்சர்ஸ் நிறைய சம்பளம் கொடுக்குறாங்கிற மாதிரி பேசுவாரு. அதுலயே கொஞ்சம் அதிருப்தி. அப்ப திமுக இதை கையில் எடுக்குது. நாங்க ஆட்சிக்கு வந்தா பழைய ஊதியத்தை அமல் செய்வோம்னு சொல்லி அவங்க அந்த தேர்தல் வாக்குறுதியாவே கொடுத்தாங்க. சரிங்க சார். அதையே அமல்படுத்த மாட்டீங்க அப்படிங்கிறது செய்தியும் பழைய ஓய்வு திட்டத்துக்காக போராடி கொண்டிருந்த போது இதே எதிர்கட்சி தலைவர் அந்த ஸ்டாலின் போய் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு. அவங்களுக்கு ஒண்ணு கவலைப்படாதீங்க, 21 நாங்க ஆட்சிக்கு வந்துருவோம் அப்படின்னு நம்பிக்கை கொடுத்திருக்கிறாரு. இப்ப நம்பிக்கை கொடுத்து எங்களை கழுத்து இருக்கிறீங்களே அப்படிங்கிற ஒரு செய்தி. அரசு திமுகவுக்கு ஒரு நல்ல ஒரு கரிசனையான பார்வை இருக்கும்ல அரசு ஊழியர்களுக்கு. இல்ல சார், அது கலைஞர் காலத்துல இருந்தா. அதுக்கு முன்னாடி இல்ல சார்? இல்ல, அதுக்கு முன்னாடி இல்ல. காமராஜர் காலத்துல இல்ல அந்த பக்தவச்சலம் காங்கிரஸ் ஆண்டுச்சு இல்லையா, 52, 57, 62 காலம் வரைக்கும் இல்ல. இன்னும் சொல்ல போனா 67ல கூட அரசு ஊழியர்கள் வந்து திமுக அப்படின்னு ஒரு வேகம் கொண்டு இருந்த மாதிரி நமக்கு தெரியல. 71ல என்ன கலைஞர் பண்ணாருன்னு சொன்னா, அப்ப வந்து பாத்தீங்கன்னா லாட்டரி சீட் இருந்துச்சு. அண்ணா காலத்துல நடந்துச்சு லாட்டரி சீட், அப்புறம் ஒழிச்சிட்டாங்க. அப்ப 1 லட்சம் ரூபாய் பரிசு அப்படிங்கிறது பெரிய தொகை அன்னைக்கு. சரிங்க சார். ஏன்னு சொன்னா இப்ப பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து ஒரு 600 ரூபாய் 500 ரூபாய் சம்பாதிக்கிறதே பெரிய சம்பளம். 1971ல அந்த காலத்துல கலைஞர் சொல்றாரு, அரசு ஊழியர்கள் இறந்து போனாங்கன்னா அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு 1 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்படும் அப்படின்னு சொன்னாரு. எந்த அரசு ஊழியர் சங்கமும் இந்த கோரிக்கை கலைஞர் வைக்கல. சங்கங்கள் கோரிக்கை வைக்காமலே தன்னெழுச்சியாவே சொல்றாங்க. சரிங்க சார். அப்ப கேக்குறாங்க சட்டமன்றத்துல, என்ன திடீர்னு நீங்க 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்க, 1 லட்சம் ரூபாய் எவ்வளவு பெரிய தொகை தெரியுமா? லட்சாதிபதி, அப்ப கோடீஸ்வரம் எல்லாம் இல்ல, லட்சாதிபதிங்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. இதுல இருந்தா சார் வந்து கலைஞருக்கு அரசு ஊழியர்களுக்கு ஒரு இணைப்பு ஏற்பட்டு அவங்க வந்து தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனுடைய உச்சபட்சம் பாத்தீங்கன்னா 2003ல ஜாக்டோ ஜியோ கோட்டோ ஜியோ போராட்டம் நடக்குது. கரெக்டா 999 பேர். ஏன்னா ஜெயலலிதாவுக்கு வந்து 9 ராசி நம்பரா, 3 கூட்டினா 27, 27 கூட்டினா 9ன்னு சொல்லிட்டு 999 ரூபாய் பணியிடை நீக்கம் செஞ்சாங்க. அப்ப கலைஞர் சொன்னாரு, நீ ஒண்ணு கவலைப்படாதீங்க, நம்ம ஆட்சிக்கு வருவோம், 2006ல ஆட்சிக்கு வருவோம், நீங்க மீண்டும் வேலைக்கு வருவீங்க அப்படின்னாங்க. 2003ல பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு அந்த கேஸ் எல்லாம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 2005 வரைக்கும் அந்த கேஸ் எல்லாம் நடந்துட்டு நீதிபதி தீர்ப்பு சொல்லிட்டாரு. அரசு பணி நீக்கம் செய்த 999 பேருடைய அந்த நீக்கம் சொல்லிட்டாரு, செல்லுன்னு சொல்லி நீக்கம் செஞ்சுட்டாங்க. பல பேர் அதிர்ச்சி. ஒரு நான் மயிலாடுதுறையில் பணியாற்றி கொண்டிருந்த போது நான் நாகை மாவட்டத்தினுடைய தலைவராக இருந்தேன். ஒரு அம்மா வந்து தாசில்தார் பொறுப்புல இருந்தவங்க, பொறுப்பு இன்சார்ஜா இருந்தவங்க, அவங்க பணி நீக்கம் செய்யப்பட்டோம். எப்படி நான் வீடு எல்லாரும் அந்த கேஸ்
ஜட்ஜ்மெண்ட் வந்தோன்னா நாங்கள் மாலை வந்து ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் வருவாய்த்துறை அலுவலர் கட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்கோம். நான் எப்படி சார் போவேன், என் மாமியார் வந்து வீட்டுக்கு பணம் கட்டணும், அதுக்கு பணம் கட்டணும்னு சொல்லுமே, நான் 40,000 சம்பளம் வாங்கிக்கிட்டு இருந்தேன், ஒன்றும் இல்லாமல் நம்ம போயிடுவோம் சார் அப்படின்னு கோன்னு அழுகுறாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய 999 பேருக்கும் அரசு ஊழியர்கள், கல்லூரி ஆசிரியர்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு மாதம் எவ்வளவு சம்பளம் வாங்கினாங்களோ அந்த சம்பளத்தை கொடுக்கறது அப்படின்னு முடிவு பண்ணி கொடுத்தோம். இப்ப மயிலாடுதுறை பகுதிக்கு ஏவிசி காலேஜ் அரசு கல்லூரி, அங்க யாரெல்லாம் பணி, அப்ப நாகப்பட்டினம் மாவட்டமா இருந்துச்சு. சரிங்க சார். மொத்தமா வசூல் பண்ணி இங்கிருந்து எங்களுக்கு இவ்வளவு நீங்க பணம் தரணும் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. சரிங்க சார். ஃபிக்ஸ் பண்ணி மாச சம்பளம் போட்டோன்னே அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு அந்த சம்பளம் இப்போ ஒரு 40,000 சம்பாதிச்சவங்களுக்கு ஒரு குறைந்தது 30,000 அவங்க வாழ்வாதாரம் பெரிய விஷயம் தான் சார். ஆமா, பெரிய விஷயம் பண்ணாங்க. அப்ப இதை தாண்டி ஏன் இதை வந்து கொடுத்து அவங்க வந்து ஒரு தற்கொலை முயற்சிக்கு போகக்கூடாது, மன உளைச்சலுக்காக ஆளாக கூடாது அப்படின்னு அவங்க செஞ்சாங்க இல்லையா? இதை விட பெரிய மருந்து கலைஞர் சொன்ன செய்தி தான். ஒன்னும் கவலைப்படாதீங்க, நம்ம 2016 மீண்டும் நம்ம ஆட்சிக்கு வருவோம், 999 பேரும் பணியில் சேருவீர்கள் அப்படின்னு அறிவிச்சிட்டாரு. அதே போல என்ன பண்ணுச்சு, 2004 வந்து பாராளுமன்ற தேர்தல் நடந்துச்சு, மக்களவை தேர்தல் நடந்துச்சு. அதுல கலைஞர் 40 சொல்லி அடிச்சாரு. அப்ப அரசு ஊழியர்கள்லாம் அப்படியே பொங்கி எழுந்து ஜெயலலிதாவுக்கு எதிராக எழுந்து கலைஞருக்கு வாக்குகளை செலுத்தி 40 செலுத்தாங்க. இப்படி பயணம் பண்ணி அவங்களும் மிக முக்கியமான பங்கு அதுல 40 முக்கியமான. அப்புறம் 2016 வந்து கலைஞர் மீண்டும் ஆட்சிக்கு வர்றாரு. அப்ப குறைந்த இடங்களை தான் பெறாரு, அது அறுதி பெரும்பான்மை இல்லாம காங்கிரஸ் உதவியோட பண்றாரு. ஆனா தனித்தே கலைஞர் ஆட்சி பண்றாரு. அப்ப வந்த உடனே அவர் செஞ்ச வேலை 999 பேருக்கு மீண்டும் பணி, எந்தெந்த பணியில இருந்தாங்களோ அந்த பணி திரும்பி போறாங்க. அது மட்டுமல்ல, அவங்க 2003 பணி நீக்கம் செய்யப்பட்டாங்க இல்லைங்களா, அந்த காலத்துல இருந்து வருது இல்ல, அத்தனைக்கு அவங்களுக்கு அரியர் கொடுத்தாரு, லட்சக்கணக்கான ரூபாய் வாங்கினாங்க. சரிங்க சார். சரி, அரியர் கொடுத்தாரு. அப்ப எல்லோருக்கும் ஒரே பெரிய மகிழ்ச்சி, கலைஞர் சொன்னதை செஞ்சாரு. ஏன்னா பணி நீக்கம் செய்யப்பட்டு வீட்டுக்குள்ளார இருக்காங்க சார் அவங்க, ஒரு 5 இருந்து ஒரு 6 கிட்டத்தட்ட 1.5 வருடங்கள் எவ்வளவு மன உளைச்சோட இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை தர்றது மாதிரி கலைஞர் வந்தோன்னே அந்த வேலையை செஞ்சாரு. சரிங்க. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா 999 பேர்ல 998 பேர் பணியில் சேர்ந்து விட்டார்கள் என்பதை உறுதி செய்து கொண்டு ஆசிரியர் அமைப்பினுடைய தலைவராக இன்றைக்கு இருக்கக்கூடிய ஐஃபெட் அண்ணாமலைன்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், அரியலூர். அவர் 999வது பேரை ஜாயின் பண்ணார். சரிங்க சார். அதாவது பாதிக்கப்பட்டவங்க சேர்ந்ததுக்கு அப்புறமேல கடைசியா போறாரு, எல்லாம் சேர்ந்துட்டாங்களா, எல்லா மாவட்டங்களையும் சேர்ந்துட்டாங்களா, அரசு ஊழியர்கள் சேர்ந்துட்டு ஆசிரியர்கள் சேர்ந்துட்டாங்களா உறுதி செய்து கொண்டு ஐஃபெட் அண்ணாமலை கடைசியா ஜாயின் பண்ணாரு. அப்ப தலைவருக்கான ஒரு தகுதியான நபர். ஆமா, அவரு எல்லாத்தையும் தாண்டி கலைஞர் மீது எல்லோருக்குமே ஒரு நம்பிக்கை இருந்தது. அவர் அது சொன்னதையும் செய்வார், சொல்லாததையும் செய்வார் அப்படின்னு இருந்தாங்க. அப்படிதான் பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரிங்க சார். இப்ப ஸ்டாலின் ஆட்சியில வந்து என்னன்னா, எதெல்லாம் வந்து அதிமுக ஆட்சியில வந்து நிறுத்தினாங்களோ அதெல்லாம் செய்யறேன்னு சொன்னவர் செய்யல இருக்கிற ஒரு கடும் கோபம். கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டு 4 ஆண்டு நிறைவுல கூட அதுக்கான எந்த முன்னெடுப்பையும் செய்யல. குறிப்பா பாத்தீங்கன்னா பகுதி நேர ஆசிரியர்கள் அவங்களுக்கு ஒரு சம்பளமே பாத்தீங்கன்னா ஒரு 9,000 10,000 தான் வரும் அவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு. ஒரு நாளைக்கு 2 hour தான். ஆனா அவங்க பள்ளிக்கூடத்துல இருக்கணும், வீட்டுக்கு வர முடியாது, முழு நேரம் அங்கதான் இருக்கணும் அவங்களுக்கு இருக்குது. ஆனா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா நிரந்தரம் பண்றோம்னு சொல்லிட்டு நிரந்தரம் பண்ணாம இருக்கிறாங்க. அவங்க இப்ப போராடிக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து. அதான் நமக்கு செய்தியே தொடர்ந்து அனுப்பிக்கிட்டே இருக்காங்க, போராடிட்டு இருக்காங்க. கல்லூரி ஆசிரியர்கள், பள்ளி ஆசிரியர்கள் பள்ளி கல்வித்துறையில என்ன பிரச்சனை சார், அங்க வந்து இந்த சரண்டர் வழங்காம இருந்தாங்க. இப்ப வந்து பள்ளிக்கல்வி அரசு ஊழியர்களுக்கு இப்ப அதுக்கு ஆர்டர் போட்டு இந்த மாதத்துல இருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஜியோ போட்டாங்க. அதனால ஓரளவுக்கு ஒரு முதல் கோரிக்கையை வந்து ஸ்டாலின் நிறைவேற்றி இருக்கிறாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை உங்கள்கிட்ட பிறந்திருக்கு. ஆனா என்னன்னா, அந்த பள்ளி கல்வியில வந்து மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் வழங்கப்படாம சில முரண்பாடுகள் இருக்குது, அனாமலிஸ் இருக்குது. அதை வந்து தீர்க்கறதுக்கு குழுவெல்லாம் போட்டு அவங்களும் ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்தாலும் கூட அதை பண்ண மாட்டாங்க. அதுல என்ன மிக முக்கியமான செய்தினா, ஒரு உயர்நிலை பள்ளியில பணியாற்றக்கூடிய ஒரு ஆசிரியர் அவருக்கு ஏதோ ஒரு காரணத்தால வந்து மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை வழங்கும் போது
கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது ஏற்கனவே பணியாற்றி கொண்டிருக்கிற கிளாஸ் 4 சொல்றோம் இல்லையா, அடிப்படை பணியாளர், அவர் சம்பளத்தை விட குறைவா வாங்குறாங்க. சரிங்க சார், சரி. அப்ப இது நீக்கப்படணும். அப்ப ஒரு அடிப்படை பணியாளர் சம்பளத்தை விட எங்களை எப்படி குறைவா வருவீங்க அப்படிங்கிற ஒரு கமிஷனும் போட்டிருக்கிறீங்க, அவங்களும் கொடுத்துருக்காங்க, அதை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பணி மேம்பாடு, ப்ரொமோஷன் வழங்குறதையும் தாமதப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. எப்பயோ ஒரு முறை கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து அந்த பணி உயர்வுன்னு சொல்றோம் இல்லைங்களா, அப்புறம் அதுக்கு மேல வந்து ஆசிரியர்களுக்கு ஒரு 10,000 ஆசிரியர்கள் நியமிப்போம் என்று சொல்லி 2021 அரசு அறிவிச்சிச்சு. இதே வரைக்கும் ஒரு ஆசிரியரோட நியமிக்கல. பள்ளியில சொல்றீங்களா சார்? பள்ளியில சொல்றீங்க. சரிங்க சார். பள்ளியில யாரையும் நியமிக்கல. அப்ப அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தான் அந்த வேலைகள்ல பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் சார்பில் 6,000 கொடுத்துக்கிட்டு இது மாதிரி எல்லாம் நடத்துக்கிட்ட ஒரு நிரந்தரமான தொகுப்பூதிய மாதிரி கொடுத்துட்டு, அதெல்லாம் ஒரு சரியா இருக்காதுல்ல சார்? சரியா இருக்கு சார். ஒருத்தர் வந்து 3,000 வேலை செய்யறாங்கன்னா அப்ப அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்? இன்வால்மெண்ட் கம்மியா தான் இருக்கும். இன்வால்மெண்ட் கம்மியா இருக்கும் அப்படி பாக்குறோம். அப்புறம் கல்லூரி ஆசிரியர்களை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த இணை பேராசிரியர் என்ற ப்ரொமோஷன் வந்து கொடுக்காம 6 வருஷம் 7 வருஷமா நிறுத்தி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு இந்த சரண்டர் பிரதிச்சு கொடுத்துட்டாங்க. அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து ஆசிரியர் நியமனம் இல்ல. 2015 கணக்கெடுப்பின்படிதான் இப்ப வந்து ஒரு 4,000 ஆசிரியர்களை வந்து நியமிக்க போறோம்னு சொல்லி சொல்றாங்க. அதையும் நியமிக்காம இருக்கிறாங்க. வழக்கு அது இதுன்னு சொல்லிட்டு பண்ணாம இருக்கிறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கு 20,000 ரூபாய் தொகுப்பூதியம். ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு நிரந்தர ஆசிரியரா இருக்கிறவர் ஒரு 10 ஆண்டுகளை தாண்டியவர் பாத்தீங்கன்னா 1 லட்சத்து 1.5 லட்சத்துக்கு மேல வாங்குறாரு. ஆனா ஒருத்தர் வந்து வெறும் 20,000 தான் வாங்குறாங்க. 2 பேரும். அப்ப இந்த ஒரே கிளாஸ்ல தான் ஒரே காலேஜ்ல தான் வர்க் பண்றாங்க. அவங்க படிச்ச ஒரே பட்டம் தான் கிடைக்குது. அப்ப இது கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஆசிரியர்களுக்கும் கல்லூரி ஆசிரியர்களுக்கும் இடையே இந்த பணி மேம்பாடு ப்ரொமோஷன் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா 6-7 வருஷமா கொடுக்காம இருக்கிறது. கொடுக்காம இருந்துட்டு எந்த தேதியில கொடுக்குறாங்களோ அந்த தேதியில அந்த பணி உயர்வு ப்ரொமோஷனை கொடுக்கறது அந்த தேதிக்கு தான் செல்லும்னு ஒரு ஜீவோவும் போட்டு. அப்ப ஒரு 6-7 வருடத்துக்கான அரியரை வந்து அரசாங்கம் கொடுக்க முடியாது. ஜீவோ இல்லையே. இந்த வேலையெல்லாம் செஞ்சது யாருன்னு சொன்னா மக்களை காப்போம்னு சொல்லி இன்னைக்கு ஊர்வலம் போயிட்டு இருக்காருல்ல, ஊரா சுத்திட்டு இருக்காருல்ல எடப்பாடி பழனிசாமி செஞ்ச வேலை 2018. சரிங்க சார், சரி. 2018 அவர் போட்ட ஆர்டர் என்னன்னு சொன்னா டிஎன்பிசில தமிழ் தெரியாதவங்களும் தமிழ்நாட்டுல வேலைக்கு வரலாம். அது பெரிய ஆபத்துல அந்த ஒரு வேலையை செஞ்சாரு. சரிங்க சார். மத்திய அரசினுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு அதுக்கு அடுத்தபடியா அவர் என்ன செஞ்சாருன்னா எந்த நிதி சார்ந்த ஒரு கோப்பாக இருந்தாலும் அந்த கோப்பு வந்து நிதித்துறை செயலாளர்கிட்ட போயிட்டு அவர் கையொப்பம் இட்ட பின்னாடிதான் அந்த நிதி வழங்கப்படும்னு சொல்லி ஒரு ஜீவோ போட்டாரு. சரிங்க சார். இப்ப என்னன்னு சொன்னா நிதித்துறையில வந்து ஒரு கோப்பு உள்ளுள்ளார போயிட்டு சாதாரணமாவே போயிட்டு வெளியே வரணும்னா 6 மாசம். அதனாலதான் இப்ப இந்த உதயச்சந்திரன் ஐஏஎஸ் தான் இப்ப எல்லாமே போயிட்டு. ஆமா காரணம். ஆமா அதனாலதான் தாமதப்படுது. 6 மாசம் சார் குறைஞ்சது. அவ்வளவு ஹை பிரஷரை தாங்க முடியாம தான் அவருக்கு உடல்நிலை சரியில்லாம போயிட்டு இருக்கலாம். பாத்தீங்கன்னா அப்படி பண்றாங்க. 1 வருடம் 1.5 வருடத்துக்கு மேல கூட கோப்புகள் திரும்பி வராம இருக்கு சூழல் இருக்குது. இப்ப என்ன அவர் காலத்துல எடப்பாடி காலத்துல இந்த ஜீவோவும் போட்டாங்க. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு சார்? இல்ல இப்ப நாங்கெல்லாம் இருந்த காலங்கள்ல எந்த காலங்கள்ல முடியுதோ அந்த காலத்துல இருந்து கொடுப்பாங்க. 1 வருஷம் கழிச்சு பணி மேம்பாடு கொடுப்பாங்க. அதுக்கு அரியர் கொடுப்பாங்க. இல்ல நீங்க சொன்னீங்க நிதித்துறை செயலாளர் தான் போகணுங்கிற 2018 அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு சார்? அது கிடையாது. அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல கேட்பாங்க. பணம் இருந்தா நிதித்துறையில இருந்து கொடுப்பாங்க, இல்லைன்னா அடுத்த ஒரு இடத்துல கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிக்குவாங்க. ஆனா அது ஒரு ஃபைலா போயிட்டு வராது. இப்ப ஒரு கோப்பா உள்ளுக்குள்ளார போயிட்டு திரும்பி வருது. இந்த வேலையை செஞ்சது எடப்பாடி. சரிங்க சார். எங்கள்கிட்ட பேசிக்கிட்டீங்களா, சண்டை போட்டு கேட்டா நிதித்துறைக்கு அனுப்பப்பட்டு விட்டது, நிதித்துறையில இருந்து இன்னும் கருத்துரு பெறப்படவில்லை, இதுக்கான வேலையை பார்த்தவர் எடப்பாடி. சரிங்க. சரி. அப்ப இப்ப கல்லூரி ஆசிரியர் வந்து இணை பேராசிரியர் வரணும். 9,000 ரூபாய் கிரேட் பேன்னு பேர் இருக்கு. 6, 7, 8, 9 இந்த 9,000 கிரேட் பே 8,000 கிரேட் பேர்ல இருப்பாரு. ஒரு 6 வருஷமா இன்னும் வாங்காமலாம் இருக்கிறாங்க. பூம்புகார்கள் வாங்காமலாம் இருக்காங்க. ஒரு 6 வருடமா கொடுக்காம இருந்துட்டு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ப்ரெஷர்ல வந்து கொடுக்குறாங்கன்னா எந்த தேதியில கொடுக்குறாங்களோ அந்த தேதியில இருந்தா அந்த இணை பேராசிரியர் செல்லும். அப்ப 6 வருடத்துக்கான அரியரை மறுக்கிறாங்க. 6 வருடத்துக்கு அரியர்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 72 மாதம், குறைஞ்சது ஒரு 1.5 லட்சத்திலிருந்து 2 லட்சம் ரூபாய் கிடைக்கும். அந்த அவங்களுக்கு அதெல்லாம் கிடைக்காம அந்த மாசத்துக்கு மட்டும் கிடைக்கிற மாதிரியான. அப்புறம் ஆசிரியர் கிடைச்சா போதுப்பா அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன
அரசு ஊழியர்களுக்கு கோபம் அப்படின்னா, எடப்பாடி செஞ்சது தப்புன்னு நாங்க போராடணும்ல, 2018, 19, 20, 21 போராடணும்ல. அப்பெல்லாம் எங்களுக்கு ஆறுதல் சொன்ன அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து எங்களுக்கு ஆறுதல் சொன்னவர், ஒண்ணு கவலைப்படாதீங்கன்னு சொன்னவர், இன்னைக்கு இதை கண்டுக்காவே இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்னன்னு சொன்னா, எடப்பாடி செஞ்சு வச்சுட்டு போனதெல்லாம் இன்றைய திமுக ஆட்சிக்கு வசதியா இருக்குது. நிதி சுமையிலிருந்து நம்ம மாட்டிக்காம தப்பிச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு வசதியா இருக்கு. அப்புறம் இந்த பொது வெளியில என்ன சொல்றாங்கன்னா, அரசாங்கத்திட்ட பணம் இல்ல, நிதி சூழல் வந்து சரியானோன்னு நாங்க வழங்கணும்னு தங்கம் தென்னரசு ஒரு டெம்ப்ளேட்டா ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அரசாங்கத்துக்கு சார் இப்ப இல்ல, எப்பவுமே நிதி நெருக்கடி வராது. ஒண்ணும் இல்ல சார், 2400 கோடி என்னமோ கல்வித்துறைக்கு கொடுக்க முடியாதுன்னு மத்திய அரசு சொல்லுது. கையெழுத்து போடுங்க, இந்திய ஏத்துக்கோம்னு சொல்லி, புதிய கல்விக்குள்ள தேசிய கல்வி ஏற்றுக்கொள்ளுங்க. ஸ்டாலின் என்ன சொல்றாரு, 10,000 கோடி கொடுத்தாலும் கையெழுத்து போட மாட்டோம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த மத்திய அரசு மறுத்த 2400 கோடியை அதை விட கூடுதலாக கல்வித்துறைக்கு ஒதுக்கி இருக்காரு. இப்ப பணம் எங்க இருந்து வந்துச்சு? அப்ப அதே போல நீங்க வந்து இதுல தேர்தல் வாக்குறுதியில சொல்லாத தமிழ் புதவனும் திட்டம், அதுக்கு 1000 ரூபாய், புதுமை பெண் திட்டம் 1000 ரூபாய், இதெல்லாம் எங்க இருந்து? அப்ப நிதி சுமை இல்லங்கிறீங்க, அதை வந்து பேலன்ஸ் பண்ற அட்ஜஸ்ட் பண்றாங்கன்னு சொல்றாங்க. எல்லாம் இருக்கு சார். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒவ்வொரு மாநிலமும் எவ்வளவு அந்த அவங்க இந்த டார்கெட்டை எட்டுறாங்க, ஜிடிபின்னு சொல்றோம் இல்லைங்களா, குரோத் டெவலப்மெண்ட் பாயிண்ட், அது எவ்வளவு எட்டியிருக்காங்களோ அதன் அடிப்படையில் அவங்க வந்து கடன் வாங்கிக்கலாம்னு சொல்றாங்க. இப்ப ஒரு உதாரணத்துக்கு 25 விழுக்காடு நீங்க கடன் வாங்கிக்கலாம் அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு 16 விழுக்காடு தான் கடன் வாங்கி இருக்குது. ஓஹோ, சரிங்க சார். மிச்சம் இருக்குது ஒரு 7% கூடுதலா வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப அதெல்லாம் வாங்கி இவங்க வந்து அதை சரி கட்ட முடியும். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு அரசு ஊழியர்களை வந்து ஏதோ ஒரு வகையில அது கலைஞர் வந்து அவர்களை பெருமையா நடத்தினாரு, ஒரு தோழமையோட நடத்தினாரு. அப்படி தோழமையா நடத்தினவர் வந்து உதாசீனப்படுத்துகிறார், இது ஒரு கடுமையான வார்த்தை தான் என்ற எண்ணம் அரசு ஊழியர்கள்ட்ட இருக்கு. அததான் வந்து தேர்தலில் காமிச்சுட்டாங்க. ஆமா, அவங்களை வந்து பேச்சுவார்த்தை இழைக்க மாட்டாரு முதலமைச்சர். சரி, இவ்வளவு போராடிட்டு இருக்காங்களே, இப்ப பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு, அது பற்றி நாங்கள் முதலமைச்சரிடம் சொல்லி அதுக்கான உத்தரவை பெறுவோம் அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு போராட உரிமை இருக்கிறது, கைதெல்லாம் பண்றது கிடையாது, அதுவும் பண்ணுங்க. அதே மாதிரி பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கு அப்ப இருந்த பொன்முடியா இருந்தாலும் இப்ப இருக்கிற உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவை செழியனா இருந்தாலும் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு எல்லாம் உரிமை இருக்குது, அரசு ஆசிரியர்களை கைவிடாது. இப்படி 2 பேருமே சேர்ந்து நிதி நிலைமை சரியானோட உங்களுக்கு நாங்க எல்லாத்தையும் செய்வோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இது வரைக்கும் செய்யல. அரசு ஊழியர்கள்னா கல்லூரி பள்ளி தவிர வேற ஒண்ணு பெருசா வரல. சரிங்க, அந்த வருவாய்த்துறை கலெக்டர் ஆபீஸ்ல இருக்கிறவங்க இவங்க தான். சரிங்க. இப்ப இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு 100% வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு 90% பிறப்பிலே வந்து திமுக பிடிக்காது, நான் பிறப்பிலே வந்து நான் அதிமுக, எனக்கு அந்த ஆட்சியை பிடிக்காதுன்னு சொல்லிக்கிட்டு சில பேர் இருப்பாங்க இல்லைங்களா, ஒரு 10% பேர் தான் சார் வந்து திமுக அல்லாத கட்சிகளுக்கு வாக்களிப்பாங்க. 90% அரசு ஊழியர்கள் வந்து திமுக தான் வாக்களிப்பாங்க. சரிங்க சார். ஒரு செய்தி, பெரம்பலூர்ல வந்து தேர்தல் நடந்த போது, நான் நினைக்கிறேன் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்க அண்ணன் சாக்ரட்டிஸ் வந்து வாக்கு என்றதுக்கு போறாங்க. அப்போ வந்து இந்த வாக்கு சீட்டுகளை வந்து எண்ணுறது, இப்ப இருக்கக்கூடிய நவீன வாக்கு எண்ணும் போது கட்டி 100 கட்டுவாங்க, முன்னாடி கொட்டுவாங்க, அப்புறம் பிரிப்பாங்க, சின்ன வாரியா பிரிச்சு அதை 100 கட்டி ஒரு பேரை போடுவாங்க. அப்ப இந்த 100 வந்து மறுபடியும் எண்ணி தான் சொல்லுவாங்க. அப்ப எங்க அண்ணன் உட்கார்ந்துகிட்டு இருக்கும்போது, அப்ப அதிமுக காலம், அதிமுக பெரிய அளவுல வெற்றி பெற்று கொண்டிருந்த காலத்துல வந்து ஒருத்தர் என்ன சொல்றாரு, திமுக கேண்டிடேட் உள்ளார வந்து கேண்டிடேட்டு பார்த்தாரு, இங்க திமுகவினுடைய தீவிர விசுவாசிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஜெயிலுக்கு போனாலும் இருக்குதுங்க, பார்த்து அவங்க என்றது சரியான பாருங்க அப்படின்னு அதிமுக கேண்டிடேட்டு அல்லது அந்த ஏஜென்ட் சொல்லக்கூடிய அளவிற்கு நிலைமை இருந்ததுக்கு ஒரு சான்று நான் சொல்றேன். ஆனா இப்ப வந்து அவங்க வந்து ஒரு இப்ப அண்மையில் என்ன சொல்றாரு, ஐஃபெக்ட் அண்ணாமலை என்ன சொல்றாரு, எதிர்கட்சி தலைவராக இருந்த போது எங்களிடம் அன்பு காட்டியவர், பரிவு காட்டிய ஸ்டாலின் இன்று ஆட்சிக்கு வந்து எங்களிடம் பரிவு காட்ட மறுக்கிறார், எங்களோட பேசவே மறுக்கிறார், சந்திக்க மறுக்கிறார் சொல்றாரு. இன்னொரு பகுதியில் பாத்தீங்கன்னா, அரசு ஊழியர் சங்கத்தின் சார்பில் எனக்கு பேர் நினைவில்லை,
அவங்க என்ன ஒரு அறிக்கை கொடுக்குறாங்கன்னா, எதிர்க்கட்சி தலைவரா இருந்தாதான் அரசு ஊழியர்களின் கோரிக்கையை காதில் கேட்பேன் என்று ஸ்டாலின் சொல்வாரு அப்படின்னு சொன்னா அவரை மீண்டும் நாங்கள் எதிர்க்கட்சி தலைவர் ஆக்குவோம்னு சொல்றாங்க. வெளிப்படையாவே இப்ப திமுகவின் மீது ஒரு கடும் எதிர்ப்புல இருக்கிறாங்க. எல்லாத்தையும் தாண்டி சமூக நீதியாட்சின்னு சொல்றாங்களா சார்? இன்னைக்கு அரசு ஊழியராக இருப்பவர்கள், பள்ளிக்கல்வித்துறையில இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், கல்லூரிகள் யாரு சார்? தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, மிக பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் தானே. அப்ப இவங்களுக்கு புதிய ஆசிரியர்கள் நாங்க நியமிக்கப்பட்ட கல்லூரியில, பள்ளியில புதிய ஆசிரியர் நியமிக்க மாட்டோம், இருக்கிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிதி பயனை நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னா பாதிக்கப்படுவது யாரு? புரியுது சார், புரியுது. தாழ்த்தப்பட்ட 1971 தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்டவர்கள் பாதிக்கப்படுற 1 லட்சம் கொடுத்த கலைஞர். இப்ப நீங்க சொன்ன மாதிரி அல்டிமேட்டா பார்த்தா இந்த முதல்வர் திட்டத்துல படிச்சுட்டு பாஸ் ஆகி எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். இப்ப எக்ஸாம் நடக்காம இருக்கு, தேர்வு நடக்காம இருக்குன்னா, வேலைக்கு தேர்வு நடக்காம இருக்கு, இப்ப அவனுக்கு அதை விட கோவம் அதிகமா இருக்கு. நம்ம சும்மா தானே உட்காந்துருக்கோம், தேர்வே இல்லாம இருக்குதுங்கிற ஒரு சூழல் உருவாகுது தானே இது. ஆமா சார், கல்லூரிகள்ல ஆசிரியர் பற்றாக்குறை வெறும் 4000 மட்டும் கிடையாது, இன்னைய தேதிக்கு 10,000 பேர் இருக்காங்க அரசு கல்லூரிகள். ஆமா, சில அரசு கல்லூரி, நான் பெயர் சொல்ல விரும்பல, பாத்தீங்கன்னு சொன்னா தமிழுக்கு 6 மணி நேரம் பார்ட் 1 நடக்கணும், 3 மணி நேரம் தான் நடக்குது. அதே போல 6 மணி நேரம் நடக்கணும் ஒரு நாளைக்கு. BA தமிழ் படிக்கிறவனுக்கு, MA தமிழ் படிக்கிறவனுக்கு, அவனுக்கெல்லாம் 3 மணி நேரம் தான் நடக்குது. இலக்கிய வரலாம் நீ படிச்சுக்க, நாடகம் நீ படிச்சுக்க, கட்டுரை எழுது, இப்படி எது இப்ப சங்க இலக்கியம் நடத்துறது, பக்தி இலக்கியம் நடத்துறது, அதே போல காப்பியம் நடத்துது, இதுதான் நடத்துறாங்களே தவிர எளிமையா படிச்சுக்கலாம் நீங்க படிச்சுக்க. பற்றாக்குறை அதிகமா தான் இருக்கு, பற்றாக்குறை இருக்கு. சரிங்க சார். இப்ப இதெல்லாம் கவனம் செலுத்தல அப்படிங்கிற ஒரு கோபம் இருக்கு ஆசிரியர்கள் மத்தியில இருக்கு சார். இப்ப இதை எங்க காட்டுனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 40ல் 39 தொகுதியை வெற்றி பெற்ற திமுக கூட்டணியினுடைய வாக்கு சதவீதம் 53 விழுக்காடு. சரிங்க சார். அதே நேரத்தில் 2024 நாடாளுமன்றத்தில் 40க்கு 40 வெற்றி பெற்ற திமுகவினுடைய விழுக்காடு 47. 6% குறைஞ்சிருக்கு. இது எங்க இருந்து குறைஞ்சது அப்படின்னு சொன்னா, அரசு ஊழியர்கள்ட்ட இருந்து குறைஞ்சிருக்குது. அது எந்த அளவுக்கு குறைஞ்சது உறுதியா சொல்ல முடிஞ்சா நம்ம இதை சொல்ல முடியும். பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேர் அரசு ஊழியர்கள் தான் தேர்தல் அலுவலராக போறாங்க. அவங்களுக்கு தபால் வாக்குன்னு ஒண்ணு கொடுப்பாங்க. நீங்க தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி 1 வாரத்துக்கு முன்னாடியே அந்த ஒரு 3 கட்ட வகுப்பு நடக்கும். அந்த 3வது கட்ட வகுப்புல என்ன பண்ணுவாங்கன்னா, யார் யார் எந்தெந்த தொகுதியை சார்ந்தவங்களோ அந்தந்த தொகுதியுடைய பேலட் சீட்லாம் வந்துடும். அது மேனுவலா தான் இருக்கும், குத்தி அதுல சீலிட்டு அந்தந்த புட்டியில போடுவாங்க. அதை வாக்கு எண்ணும் போது முதல்ல இதை எண்ணிட்டு தான் அந்த எலக்ட்ரானிக்கை எண்ணுவாங்க. அப்படி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேர் வாக்களிச்சிருக்கிறாங்க. அதுல செல்லுபடியான வாக்கு 2,48,416 வாக்குகள் செல்லுபடியாயிருக்கு. சரிங்க சார், சரிங்க சார். செல்லாம போயிருக்கு சார். இதுல பாத்தீங்கன்னா திமுக தபால் வாக்குல வாங்கின வாக்கு 1,11,150 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. சரிங்க சார். அடுத்து பாஜக, அதுதான் ஆச்சரியம், 62,707 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. களத்திலே இல்லாத பாஜகவுக்கு ஓட்டு 62. ஆமா, 62,000 அரசு ஊழியர்கள் ஓட்டு போட்டிருக்காங்க சார். ஓஹோ, சரி. அதிமுகவுக்கு 50,241 வாக்குகள் போட்டிருக்காங்க. அரசு ஊழியர்கள்லயே இப்ப பிஜேபிக்கு நம்பர் 2 வந்துருச்சு. நம்பர் 2 வந்துருச்சு. சரிங்க சார். அதிமுகவுக்கு 50,241 வாக்குகள் போட்டிருக்காங்க. சரிங்க சார். நாம் தமிழருக்கு அதிமுகவுல பாதி 24,318 வாங்கியிருக்காங்க. ஆச்சரியமான விஷயம் சார். ஆமா, இது ஒரு பெரிய, ஆமா, அதாவது திமுக நம்ம பிடிக்குது, பாஜக ஓட்டு போட முடியாது, அதிமுக வேற யாருக்கும் ஓட்டு போட மாட்டேன், எப்போதும் நான் உதயசூரியனுக்கு போடுவேன், கூட்டணி தான் போடுவேன்னு சொன்னவங்க மனசை கையில பிடிச்சி, இதயத்தை கையில பிடிச்சிக்கிட்டு 1,11,150 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. இப்ப எனக்கு திமுகவும் பிடிக்காது, பாஜகவும் பிடிக்காது, அதிமுகவும் பிடிக்காதுன்னு சொல்லக்கூடிய 24,318 அரசு ஊழியர்கள் நாம் தமிழர் ஓட்டு போட்டிருக்காங்க. சதவீதத்துல பாத்தீங்கன்னா திமுக 55 விழுக்காடு ஓட்டு வாங்கிருக்கு. தபால் ஓட்டுல 55 விழுக்காடு வாங்கியிருக்குது. பாஜக 31% வாங்கியிருக்குது. அதிமுக 25% வாங்கியிருக்குது. நாம் தமிழர் 12% வாங்கியிருக்கிறாங்க. அப்ப இந்த பிரச்சனைகள் போது பாத்தீங்கன்னா ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி விஜய் கட்சி தொடங்காததுக்கு முன்னாடி சீமான் களத்துக்கே போய் ஆதரவு தெரிவிச்சார். அது பெரிய நியூஸ் ஆயிடுச்சு. திமுக குறை சொல்லி பேசி, ஒண்ணு கவலைப்படாதீங்க, நான் ஆட்சிக்கு வந்தால்
இதெல்லாம் சரி பண்ணிடுவேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு வந்தாரு. அப்ப ஒரு மீடியாவில் அது ஒரு பெரிய நியூஸா போச்சு. அரசு ஊழியர்களுக்கு ஆதரவு தெரிவித்த வந்து நீங்க வந்து 2021 தேர்தலில் கவனிச்சுட்டு இருந்த அரசு ஊழியர்கள் 2024 MP தேர்தலில் ஓட்டு போட்டாங்க. இந்த மாதிரி தன்னோட திமுக போட்டிருந்த ஓட்டை வந்து பிரிச்சு இந்த அளவுக்கு இப்ப அதிமுகவுக்கு ஓட்டை குறைச்சு பிஜேபி கொஞ்சம் ஓட்டு அதிகமா போயிருக்கு. இப்ப நாம் தமிழர் ஓட்டு புதுசா வாங்கியிருக்காங்க. இதுல கூடுதல் செய்தி என்னன்னா, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பட்டதாரி ஆசிரியர் சங்கம் பள்ளி கல்வியிலிருந்து ஒரு ஆசிரியர், அவர் பொறுப்பாளர், ஆனா அனுமதியெல்லாம் வாங்கிக்கிட்டு போகல. அந்த சங்கமும் நீங்க போய் இந்த குறையை இவர்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லல. தனிப்பட்ட முறையில ஒருத்தர் போய் நடிகர் விஜய் பார்த்துட்டு சொல்லி நான் ஆட்சிக்கு வந்து அதெல்லாம் தீர்த்துருவேன் அப்படின்னு அவரு ஒரு பிரச்சனையை சொல்ல, உடனே பதறி அடிச்சுக்கிட்டு பட்டதாரி நாங்க அப்படி ஆளை அனுப்பவே இல்லை, நாங்க தீர்மானம் நிறைவேற்ற இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனா மக்கள் மத்தியில என்ன நடக்குது அப்படின்னா, விஜய் ஆட்சிக்கு வந்து அரசு ஊழியர் பிரச்சனையை தீர்த்துவாரு அப்படிங்கிற ஒரு சிந்தனை அவங்க எல்லாம் இப்ப விஜயோட கணக்கெல்லாம் சார், ஒரு நாள்ல எப்படியா நம்ம வந்து மக்கள் மனசு டக்குன்னு ஓட்டு போட்டுருவாங்களோ அப்படிங்கிற இடத்த நோக்கிதான் விஜய் அரசியல் சினிமா மாதிரி நினைச்சிட்டு தேர்தல் நினைச்சிட்டு வராரு. அவரு ஒரே நல்ல அப்படிதான் நினைக்க, ஒரு நாள் ஹீரோ மாதிரி வந்து அந்த தேர்தல் நேரத்துல நம்ம ஏதாவது ஒன்று பூஸ்டப் பண்ணி ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க சார் அவங்க. சரிங்க சார், இப்ப அரசு ஊழியர்கள் பாத்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் பேர் இருக்கிறாங்க. கொஞ்சம் சராசரி சொல்றேன், ஏன்னா இப்ப ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நிறைய பேர் ரிட்டையர்மெண்ட்ல ஆனாங்க. அப்படி பார்த்தா கூட ஒரு அரசு ஊழியர்கள் குடும்பம் 40 லட்சம் ஓட்டு இருக்காங்க. 40 லட்சம் அதெல்லாம் சேர்ந்தானே எதிரொலிக்கும். ஆமா சார், இப்ப இந்த 40 லட்சம் ஓட்டு வந்து ஒரு 200 தொகுதி வச்சுக்கிட்டுன்னு சொன்னீங்கன்னா, ஒரு தொகுதிக்கு ஒரு 2000 ஓட்டு சார். 2000 ஓட்டு அரசு ஊழியர்கள் வாக்கு இருக்குது. இப்ப இன்னைக்கு 4 முனை போட்டி, திமுக ஒரு கூட்டணி, பாஜக அதிமுக ஒரு முன்னுதாரணம் நமக்கு இருக்கு. இதை தாண்டி பாத்தீங்கன்னா பிஜேபி அதிமுக ஒரு வலுவான கூட்டணியா இருக்குது. நாம் தமிழர் இருக்கிறாங்க. விஜய் வந்து நீங்க கணக்குப்படி பார்த்தோம்னா பிஜேபியும் நம்ம ஏடிஎம்கே சேர்த்தோம்னா திமுகவுக்கு பக்கத்துல வந்துருமே. ஆமா, அவங்க வந்து 31%, இவங்க 25%. ஏறதால பாத்தீங்கன்னா 56% வந்துருச்சு. இப்ப திமுக 55% கூடுதலா வந்துடுறாங்க. அதுதான் இப்ப கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குதுன்னு நம்ம சொல்றோம். இப்ப என்னன்னா, எனக்கு என்ன விஷயம்னா, அரசு ஊழியர் பிரச்சனையை எந்த விதத்திலும் பாஜக தீர்க்க முடியாது. எந்த விதத்திலும் தீர்க்க முடியாது. என்ன அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அதிமுக தீர்க்கலாம், வெற்றி பெறக்கூடிய கட்சியாக வாய்ப்பு இருக்குது, அது தீர்க்கலாம். ஆனா அவங்க வந்து தீர்க்கல. இது 10 வருஷம் சும்மா. ஆமா, 10 வருஷம் ஜெயலலிதா காலத்திலயும் சும்மா இருந்தாங்க, எடப்பாடி காலத்திலயும் எதையும் கண்டுக்காம இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இது நடந்தது. நாம் தமிழர் வந்து ஆட்சிக்கே வரப்போறது இல்லைன்னுங்கிறது ஒரு முடிவு, ஒரு தற்காலிக முடிவு. அவரையும் நம்பி ஒரு 24,000 பேர் ஓட்டு போட்டுருக்காங்க. அப்படின்னா ஏதோ ஒரு கோபத்துல இருக்கிறாங்க. கோபத்துல பிடிக்கல, திமுக பிடிக்கல, குத்துறா ஓட்ட அப்படின்னு சொல்லி அவங்க போட்டுருக்காங்க. சரிங்க சார். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ஒரு 4 முனை போட்டி, இப்ப விஜய் வந்து ஏதோ அதிசயத்தை நிகழ்த்த போறாருன்னு சொல்றாங்க. வச்சுக்குவோம், ஒரு 4 முனை போட்டியில வந்து ஒரு 2000 வாக்குங்கிறது மிக முக்கியமான வாக்கு ஒரு தொகுதிக்கும். ஆமா, இப்ப அரசு ஊழியர்கள் வந்து வெளிப்படையா சொல்றாங்க, ஸ்டாலினை எதிர்கட்சி தலைவர் ஆக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, நான் எனக்கு நெருக்கமான அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் இவங்கள்ட்ட எல்லாம் கேட்டேன், சரி திமுக ஓட்டு பண்ண யாருக்கு ஓட்டு போடுங்க, யாருக்கோ கண்ண மூடிட்டு ஓட்டு போடுவோம், உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு கவனமா இருக்க வேண்டிய காலத்துல இருக்கிறாங்க. சரிங்க சார். ஒரு கல்லூரி எனக்கு கல்லூரி தெரியும், கல்லூரி ஆசிரியர்கள் வந்து ஒரு 3 லட்சம் 4 லட்சம் அரியர்லாம் விட்டுட்டு இருக்காங்க சார். எப்படி சார் உங்களால அதை எப்படி தாங்கிக்க முடியும்? நிதி நெருக்கடிங்கிறது ரொம்ப முக்கியமானது சார். நிதி கண்ணுக்கு எதிராக கிடைக்க வேண்டிய வாய்ப்பு கிடைக்காம போறப்ப கொஞ்சம் கோவம் வரதானே சார். கோவம் வருது, நிதி பயன் வருது. சரிங்க சார். அது மாதிரி அதே போல வந்து எடப்பாடி காலத்துல வந்து இந்த 60 வயசு ஆக்குனாங்கல்ல, அது ஒண்ணு கருணையெல்லாம் இல்ல. ஆனா அந்த கோரிக்கை ஒண்ணு இருந்துச்சு. அவருக்கு வந்து இந்த கொரோனா காலத்தை செட்டில் பண்ண முடியல, முடியல, பணம் இல்ல, நிதி இல்லைன்னா 60 வயது ஆக்கி விட்டுட்டு அவர் எஸ்கேப் ஆயிட்டாரு. அதனால ஆனா இன்னொரு விஷயம், திமுகவை தோற்கடிக்க வேண்டும், கடுமையான வார்த்தை, தோற்கடிக்க வேண்டும் என்று விரும்புகிற அரசு ஊழியர்கள் அதிமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று இன்று வரைக்கும் முடிவு எடுக்கல.
முடிவெடுக்காம தான் இருக்கிறாங்க. சரிங்க சார். ஏன்னா அவங்க ஏமாத்துனாங்க. இந்த விஷயத்தை தான் திமுக தனக்கு பலமா நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க வாக்கு வந்து பிஜேபி சேர்ந்து இருக்கிறதுனால போடுவாங்களா என்னன்னு தெரியல. இந்த புள்ளிவிவரம் அவங்க பாத்துருப்பாங்க இப்ப திமுக தலைமைக்கோ இல்ல ஆளுங்கட்சிக்கோ புள்ளிவிவரம் இல்ல. இது வந்து பேசப்பட்டதா எனக்கு தெரியவே இல்லை. நம்ம அங்குசத்துல ஒரு கட்டுரை எழுதணும், தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முடிஞ்சோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்கேயும் இது வந்து தபால் வாக்கு பத்தி ஆசிரியர் பேச மாட்டாங்க சார். கவனத்தில் கொண்டிருப்பாங்க, வேலை நடந்திருக்கும். இப்ப இன்னும் கொஞ்சம் கூடுதலா நம்ம கவனிப்பாங்கிறது நம்ம எல்லா கட்சியும் கவனிச்சிருப்பாங்க நம்ம சொல்றோம். இப்ப அந்த அரசு ஊழியர்கள் எல்லாம் வந்து திமுகவை பிடிக்கல அப்படின்னு எல்லாத்துக்கும் பிடிக்காது, ஒரு 50% பேருக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோமே. ஏன்னா இப்ப பாரம்பரியமா இருக்கக்கூடிய திமுக எது நடந்தாலும் ஓட்டு போட்டுருவாங்க. அவங்க எதா இருந்தாலும் ஓட்டு போட்டுருவாங்க. இந்த 50 விழுக்காடு பேர் வந்து அதிமுக ஓட்டு போட போறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. போட்டிருக்காங்க. உதாரணம் இருக்கு சார். இப்ப சட்டமன்றத்துல இந்த சட்டமன்ற தேர்தல் இப்ப நீங்க அதாவது சார் மக்களோட மனநிலை வந்து பேசுறதுல இருக்காது சார், செயல்ல இருக்கும் சார். அந்த செயல் தான் அந்த வாக்கு சார். இது வாக்கு போட்டிருக்காங்கிறது நம்ம முன்னுதாரணம் இருக்கு சார். திமுகவோ அதிமுகவோ பிஜேபியோ யார் பயன்படுத்திக்க போறாங்கிறது தான் இந்த தேர்தல் சார். நம்ம பார்ப்போம் சார். அதே போல வந்து இப்ப அவங்க நாம் தமிழருக்கு வாக்களிக்க போறாங்களா, இல்ல புதுசா வந்த விஜய்க்கு அரசு ஊழியர்கள்லாம் சேர்ந்து ஒரு திமுக எதிர்ப்பின் காரணமா அவருக்கு பிடிக்காத ஒரு ஆளை தூக்கி விட போறாங்களா அப்படின்லாம் தெரியல. சரிங்க. அதனால இந்த அரசு ஊழியர்களுடைய நிலை வந்து தேர்தல் முடிந்து இது மாதிரி தபால் வாக்கெல்லாம் மீண்டும் நம்ம ஆய்வு செய்கிறது தான் அதனுடைய முழு விவரம் தெரியும். மீண்டும் இன்னொரு கலை நேரத்தை சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரசியல், புலனாய்வு, சினிமா, ஆன்மீகம், இலக்கியம், மருத்துவம், வணிகம், மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்த மாதம் இருமுறை வெளியாகும் நம் அங்குசம் இதழ் உங்கள் இல்லம் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் 500 மட்டுமே. தொடர்பு எண் 9488842025. அங்குசம் செய்தி, மக்களுக்கான செய்தி.